குழந்தைங்களுக்கு ஈஸியா வெயிட் கெயின் ஃபுட் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஈஸி மட்டும் கிடையாது. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதுவும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். சுத்தமான கேழ்வரகு தேவையான அளவு எடுத்துட்டு, அத அலசிட்டு நைட் ஃபுல்லா ஊற வச்சுருங்க. நைட் ஃபுல்லா ரொம்ப நேரம் ஊறுறதுனால சத்துக்கள் குழந்தைக்கு நல்லாவே கிடைக்கும். ஊற வச்ச தண்ணி இல்லாம அந்த கேழ்வரக மட்டும் தனியா ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. அந்த வடிகட்டிலேயே கொஞ்சம் பால் இருக்கும். அதை கொஞ்சம் தண்ணி விட்டு அதை ஒரு அலசி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் வடிகட்டினா போதும், 2-3 டைம் வடிகட்டணும் அப்படின்னு கிடையாது. தேங்காய் பால் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பொறுமையாக சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே குக் ஆகிடும். 7 மந்த்ல இருந்தே இதை நான் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். 7 மந்த்லேருந்து 1 இயர் பேபி அப்படின்னாக்கா நீங்கள் சால்ட் சேர்க்க வேணாம். 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா லைட்டாக சால்ட் சேர்த்துக்கோங்க. பாப்பாவுக்கு 1 இயருக்கு மேலே ஆகுது. அவங்க சால்ட் போட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, சால்ட் இல்லைனாலும் கூட சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வெயிட் கெயின் ஃபுட் கம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பின் பண்ணுறேன், வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.